ஆக்சுவலாக படிகள் ஃபுல்லாகவே பாறையாக தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பாறைக்குள்ளேயே தான் படிக்கட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் நல்ல பாறைக்குள்ளே தான் இருக்குது. ஃபுல்லாகவே சூப்பர் பாறை. இடம் ஃபுல்லாக நல்ல ஒரு காட்டுக்குள்ளே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. குத்துனாப்பில் ஏறுது. ஆமாம், அவர் வேறு வந்துட்டுருக்காரு. திரும்பி பார்க்காம கவனிக்காமல் போயிட போகிறோம். நல்லா ஸ்ட்ரைட்டாக ஏறுது படிக்கட்டு. சூப்பராக இருக்கு. கால்வாசி தூரம் ஏறிட்டோம். இடமே செம்மையாக இருக்கு. இங்கே ஒரு பெரிய பாறை இருக்கு. வாவ், இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் மாதிரி ஒன்று இருக்குது. லொக்கேஷன் செம சூப்பராக இருக்குது. இந்த குணா குகையில் வர்ற மாதிரி. இதை பாருங்கள், நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். குணா படத்தில் வர்ற ஷூட் லொக்கேஷன் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. கமா ஹாய். இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தாண்டி வந்த லொக்கேஷன் அதே குணா குகையில் வர்ற மாதிரியே இருக்குது ஸ்பாட். ஆக்சுவலாக ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். பட் ஆனால் எல்லாருக்கும் பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நின்று போகிறோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ வயசானவங்க வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. பாறை எல்லாமே கொஞ்சம் குத்தனை இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்கும். நின்று ரிலாக்ஸ்டாக ஏறினீங்கன்னா ஏறிடலாம். ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes ஆகும் மேலே ஏறுறதுக்கு. வாவ், இந்த இடம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் மேபி இந்த மலையில் குகையில் வாழ்ந்தவங்க இந்த மாதிரி இடத்துல தான் வாழ்ந்துருப்பாங்க.